ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தாளிப்பு வடகம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு சின்ன வெங்காயமெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். வடகத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தில் இன்னும் சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி வெங்காயம் தான் வாங்கிட்டு வரணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கடையில் போயிட்டு கேட்டாலும் சரி, அப்புறம் சந்தையில் போய் கேட்டாலும், சந்தை இருக்கும் ஊருக்கு அங்கே போய் கேட்டிங்கனாலையும் கரெக்டாக அவங்களே கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 15 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வந்து இப்போ வந்துட்டு வடகம் இடிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறோம். அது வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் நான், அக்கா, அம்மா. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெட்டே இருக்கிறதே வந்து நல்லா புட்டு விட்டு அந்த வேரெல்லாமும் உடச்சி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளீனாக அந்த சரகெல்லாம் புடச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷினில் கொடுத்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிற அளவு மீடியமாக அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். வெங்காயத்தை வந்துட்டு அம்மா வந்துட்டு இப்போ எல்லாமே க்ளீன் நாங்கள் வந்து பொட்டு விட்டு தான் அம்மா வந்துட்டு புடச்சி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அம்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்துட்டு சொந்தக்காரங்க ஒருத்தரது மரம் இருந்துச்சு, அங்கே போயிட்டு கொஞ்சம் கேட்டு ஒடிச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் இந்த வீடியோ எடுத்து 1 மாதம் ஆகுதுங்க. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிலோ 350 ரூபா, 1 கிலோ பார்த்திங்கன்னா 140 ரூபா. இது வந்து உண்டையாக இருக்கிற பூண்டு இல்லை, அப்படியே புட்டு வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி பூண்டு. அதுக்கப்புறம் சீரகம் பார்த்திங்கன்னா 400 கிராமு, அப்புறம் வெந்தயம் 200 கிராமு, அப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து 400 கிராமு, இதுவும் பார்த்திங்கன்னா கடுகு ஒரு 400 கிராமு, மிளகு ஒரு 200 கிராமு, அப்புறம் உளுந்து வந்து ஒரு 400 கிராமு, விளக்கெண்ணெய் வந்து ஒரு 1 லிட்ரு, அப்புறம் பார்த்திங்கன்னா கேக் எண்ணெய் வந்து 2 லிட்ரு, பெருங்காயம் 1 டப்பா. இது மட்டுமே பார்த்திங்கன்னா 1000. இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அம்மா அந்த நான் முன்னாடி காமிச்சிருப்பேன். அந்த பொருள் எல்லாமே இப்போ அம்மா வந்துட்டு கொட்டி கலக்கிட்டாங்க. மிஷினில் போய்ட்டு வெங்காயத்தை அரைச்சின்னு வந்துட்டு கலக்கிட்டாங்க. நான் வந்து வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளே அம்மா எல்லாமே கலக்கி வச்சுட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்குறாங்க. அம்மா வந்துட்டு நிறைய கருவேப்பிலை வாங்கிட்டு வந்ததுனால நிறைய கருவேப்பிலை போட்டாங்க இந்த வாட்டி வடகத்தில். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா பொருளுமே போட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலக்கிடணும். மிஷினில் அரைச்சினதுக்கு என்னவோ தண்ணி அதிகமாக இல்லை. நம்ம வந்து உலக்கி போட்டு உரலில் இடிச்சிருந்தால் அப்பப்போ தண்ணி வந்து செப்பரேட்டாக புழிஞ்சி வச்சிடுற மாதிரி இருந்திருக்கும். இப்போ அம்மா வந்துட்டு ஃபுல்லாகவே கலக்கி வச்சு பார்த்திங்கன்னா சாயங்கால டைமில் அரைச்சி நைட் ஃபுல்லாகவே ஊறணும். அதனால் நைட் ஃபுல்லாக மூடி வச்சுருவாங்க. சாயங்கால டைமில் எல்லா பொருள் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு கலக்கி மூடி வச்சிட்டாங்கன்னா காலையில் தட்டு எடுத்து ஓப்பன் பண்ணோம்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். வடகம் வாசனை அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்துட்டு நைட் எல்லாமே ஊறின வடகத்தை எடுத்து இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சி வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிப்பாங்க, குண்டு குண்டாக பிடிச்சி வைப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தட்டிலும் வைக்கலாம். நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது தட்டுக்கூடன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு போயிட்டு பக்கத்து வீட்டிலங்க யார் வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஒரு 3 கிடச்சிச்சு. அக்காவே 1 வச்சுருந்தாங்க, பக்கத்தில் 2 வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டில் சில்வர் தட்டிலுமே வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட் நாளில் பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தி தண்ணியெல்லாம் வடிய வச்சு பிடிச்சி வச்சுட்டோம்னா திரும்பவும் பார்த்திங்கன்னா அது எல்லாமே பிடிச்சதுக்கப்புறம் அன்றைக்கி கொண்டு போய் வெயில் வச்சிடணும். அடுத்து சாயங்காலம் திரும்ப காலையில் ஒரு 6-7 மணிக்கெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு சாயங்காலம் அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதிலே திரும்ப இதெல்லாமே போட்டு விட்டுறணும். போட்டு விட்டு திரும்ப எல்லாம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம போட்ட செலவோட ஐட்டம் எல்லாமே அது சாரம் இறங்கியிருக்கும் அந்த தண்ணியில். அதனால திரும்ப போட்டு விட்டு கலக்கி அந்த நைட்டு திரும்ப மூடி வச்சுட்டு காலையில் திரும்ப அதே மாதிரி பிடிச்சி வச்சிடணும். இது மாதிரி காலையில் பிடிச்சி வச்சுட்டு அடுத்த நாள் இருந்து பார்த்திங்கன்னா 2 நாள் கழித்து இந்த மாதிரி வாழை பிடிச்சிருவாங்க. ஒரே நாளைக்கு பாருங்கள் எங்கள் வடகம் கருப்பாயிடுச்சு, அவ்வளோ வெயில். இந்த வீடியோ எடுத்து 1 மாதம் ஆகுது. நான் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். 2 நாளைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வடகம் ஃபுல்லாகவே கருப்பாயிடுச்சு. இவங்க வந்து எங்கள் அத்தையும் எங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் இந்த மாதிரி வடகம் பிடிச்சி வச்சோம்னா நல்லா காஞ்சிரும். நம்ம ஒரு 15 நாள் காய வைக்கணும். அப்போ தான் நல்லா காயும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வருஷம் நம்மளுக்கு வந்து இந்த வடகம் வந்து வரும். எங்களுக்கு அவ்வளோ பிடிக்க தெரியாது.
அம்மா தான் எல்லாமே பிடிச்சி கொடுப்பாங்க. அங்கே அத்தை வந்திருந்தாங்க ஊருக்கு, அவங்களும் சரின்ட்டு உட்காந்து பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பிடிச்சி கொடுத்தாங்க. பாருங்கள் கருப்பாக நல்லா வாழை சேப்பாக நல்லா இருக்குது வடகம். அம்மா வந்துட்டு எப்பயுமே செய்வாங்க, எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பார்த்து இதே மாதிரி செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.